தோலும் துகிலும் குளையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தோதாய் கோத்தும்பி. பேரண்ட நாயகன் உமையொரு பாகனாக காட்சி கொடுக்கின்றான். அந்த கோலத்தை நோக்கி நீ ஊத வேண்டும் கோத்தும்பி. எப்படி ஊத வேண்டும்? இடைவிங்கலையின் எழுத்தறிவித்தான் அவன். அந்த 2 கலைகளையும் சேருமிடம் சுழுமனை. அதற்கு மேலாக சித்திரனடி வழியாக நீ அவனை நோக்கி ஊத வேண்டும். அந்த ஊதுதல் பயிற்சியானது எதை நோக்கியதாக இருக்க வேண்டும்? தோல், புலித்தோல் ஆடை உடுத்தியிருக்கிறான். துகில், அதாவது இறைவன் புலித்தோல் உடையிருக்கிறான். தோலும் துகில், அதுவே புலித்தோலையே ஆடையாக அணிந்திருக்கிறான். தோல் துகிலாக அணிந்திருக்கிறான். குளை, காதில் குண்டலத்தை சுருள் தோடாக மாட்டியிருக்கிறான். பால் வெள்ளை நீர், அவனுடைய திருமேனியில் பால் வெள்ளை ஒளிவண்ண திருமேனியாக அவனுடைய மேனி காட்சி அளிக்கிறது. பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும், அவன் சாத்தி இருக்கக்கூடியது வெள்ளை நீரான பசும் சாந்து. அந்த ஒளிவண்ண திருமேனி உடையவனாக இருக்கின்றான். அவனுடைய அந்த ஒளிவண்ண திருநீரு யாரோடு இருக்குதுன்னா பைங்கிளியும் சூலமும் தொக்கவளையும் உடை தொன்மை கோலம். அவனுக்கு ஒரு பாகம் இந்த பாகமாக இருக்குது. அடுத்த பாகம் பைங்கிளி, அன்னை பராசக்தியினுடைய திருமேனி. அவள் தோளில் பைங்கிளி வச்சிருக்கிறா, சூலம் வச்சிருக்கிறா. தொக்கவளை, அவளுடைய கம்மல் காதணி வேறு விதமாக இருக்கின்றது. இவை நோக்கி இதுதான் நான் எனக்கு முதல்ல ஆட்கொண்ட போது பாதி மாதோடும் கூடிய பரனாய் என்னை ஆட்கொள்ள போது இருந்த கோலம் இந்த கோலம். அந்த தொன்மை கோலமே நோக்கி செல்வதாய் கோத்தும்பி அப்படின்னு சொன்னார். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அடுத்த பாடலுக்கு போகலாம்.